நல்ல பெரிய பொண்ணு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓய் தனாக்கா, நம்ம வந்த வேகத்துல கறி வாங்குறதுக்கே மறந்துட்டோம். அப்புறம் எங்க சமையல் ஆரம்பிக்க? ஐயா ஆமா, வந்த வேகத்துல கறி வாங்குறதுக்கே மறந்துட்டேனே. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் தனாக்கா, நான் அந்த சதீஷ்க்கு ஃபோன் போட்டு வரும்போது கறி வாங்கிட்டு சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் போட்டு வர சொல்லுதையா. இங்கே பாருங்க தேவியக்கா, நல்லா லெட் பீஸாக வாங்கிட்டு வர சொல்லுங்க. சொல்லியிருந்தேனாக்கா, இந்த இப்போ வந்துடுவான். சரி நீங்க போங்க, மற்ற வேலையெல்லாம் பாருங்க. இந்த இஞ்சி பூண்டுல பேஸ்ட் ரெடி பண்ணுங்க போங்க. இந்த தனாக்கா இப்போ எதுக்கு பேஸ்ட் கேட்குது? ஒருவேளை ஒவ்வொரு இடமும் சாப்பிடும்போது பல்லு வலி தான் சாப்பிடுவோம். சரி நமக்கு என்ன, கேட்டால் எடுத்து கொடுத்துட வேண்டியதான். சரி தனாக்கா, நாங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கோம். ஒடியா பெரிய பொண்ணு, நம்ம வேலையை பார்ப்போம். போ தேவி, போய் சாமான்லாம் எடுத்து வை, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். பேஸ்ட்டா? எதுக்கு பெரிய பொண்ணு எல்லாரும் பேஸ்ட் கேட்கீங்க? ஒருவேளை பல்லு வலித்து சமையல் பண்ணணுமா என்ன? அட பைத்தியமே, உன் கூட இருந்தால் எனக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். போதாயி, நீ போய் ஓரமாக உட்காரு, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். ஒரு வழியாக எல்லா சாமானையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் சதீஷ் பையன் கறியை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும், சமையல் ஆரம்பிச்சிடலாம். இந்த சதீஷ் வந்துட்டான் போல. போ தேவி, போய் கறியை கழுவி கொண்டு வா. என்ன பெரியம்மா, இதை விட பெரிய கத்தி இல்லையா? சும்மா இல்ல சதீஷ். பெரியம்மா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் சதீஷ், பெரிய பணத்தை எல்லாத்தையும் பார்த்துக்குவா. நீ போ, அந்த பக்கம் பிள்ளைல விளையாண்டுருக்கு, நீ போய் விளையாட போ. சரி பெரியம்மா. ஒரு வழி அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டியை கொண்டு வந்து வைக்க வேண்டியதான். அடுத்து கரம் மசாலா பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். என்ன, கறியை கழுவிட்டு தானே வர சொன்னோம், இன்னும் இந்த தேவி ஆளக்கானமே. இப்போ என்ன கூத்து பண்ணுறான்னு தெரியலையே. இங்க பாருல பெரிய பொண்ணு, நான் கறி எவ்வளவு சுத்தமா கழுவிட்டு வந்திருக்கேன். சரி, ஒரு அவார்டு கொடுத்துருமா? பெரிய பொண்ணு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கையெல்லாம் கழுவி கொண்டு வந்திருக்கேன். நீ எனக்கு கிண்டல் பண்ற? பாரு, எனக்கு கையெல்லாம் வலிக்குது. காலையிலேருந்து நான் இங்கே எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கறியை கழுவி கொண்டு வந்துட்டு வாயை பாரு. இங்கே பாரு தேவி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் பிரியாணி கிண்டவே மாட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் நீயாச்சு உன் பிரியாணியாச்சு. ஐயோ, என்ன பிரியாணி கிண்ட மாட்டேங்கிறா? கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. கறியை கொடுத்துட்டு ஓடிடணும். பிரியாணி கிண்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது. ஐயே பெரிய பொண்ணு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த நீயே பிரியாணி கிண்டு. இன்னும் பெரிய பொண்ணு சமையல்லாம் முடிஞ்சா? இந்த முடிஞ்சு தனாக்கா, இந்த ஒரு 5 நிமிஷம். சரி ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே செய்யு. அப்புறம் வேக வேகமாக செஞ்சு இதை ஆகிட போகுது. சரி தனாக்கா, நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள். இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஹலோ, பிள்ளைகளா சீக்கிரமா ஓடியாங்க, இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க தனாக்கா, நம்ம போய் இந்த இலையெல்லாம் வெட்டுவோம். நான் பண்ண பிரியாணி அது எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை பார்க்க பார்க்க நாக்கு வருது. பேசாமல் 2 பிளேட் எடுத்து சாப்பிடுவோமா? சே பாவம், பிள்ளைகள்லாம் ஆசையோடு வருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு சாப்பிட்டோம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க. ப்ளீஸ் நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.